கிளம்புனப்போ 3:15 டைம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 4:50. இவனுக்கு ஹோட்டல் தேடி 4:50 ஆக்கிட்டானுங்க. 5 மணி ஆயிடுச்சு. மதிய சாப்பாடு சாப்பிடுறது அதெல்லாம் இல்லை. ஹோட்டல் திறக்க 1/2 மணி நேரம் இருக்கும். ஹோட்டல் திறக்க 1/2 மணி நேரமா, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா ஆயிடுச்சு. எம்டி மோட்டா புரோட்டா எப்படி இருக்கு மோட்டா? 7:30க்கெலாம் வந்து நம்ம கூடலூர் ரீச் ஆகிட்டோம். கூடலூருக்கு ரீச் ஆகிட்டு அதான் மண்டபத்தை பார்த்துட்டு சரி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தோம். பால் பாப்பா மொட்டை பாப்பா டீ ஒரு ஊர்ல டேஸ்ட் மாறும். வந்து வெக்ஸா இருந்த வர மாதிரி தான் கலந்துட்டாங்க. ஆல் டீசென்ட் ஆயிட்டாங்க. எந்த ஊர்லயும் ஒரே பால் தான். அத பாலை குடிச்சு டீயை பத்தி பேசுறான் பாத்துக்கோ. ஒரு வாய் சொல்லிட்டீங்க கேட்டது தக்காளி சார் கேட்டதுக்கு பிரியாணி இந்த மாதிரி ராயல் ஒரு கவ், அதாவது ஒரு ஒரு மாடு தயிர் பால் சாப்பிட்டதான் பிடிக்காத வந்து கேள்ற கேள்வி போட்டுக்கீங்க. ரொம்ப சென்சாரா போறாரு. என்னது டீ டீல பால்ல டீ வந்துருங்க. லைட் டீடா எஸ்டி. என்னடா பால் பால் நல்லா இல்ல எஸ்டி. எஸ்டி கண்டென்ட்ல வந்துருச்சு. என்னடா டேய் சொன்னோட நாக்கல சொல்லற நாக்கே எஸ்டி நாக்கை நாட்டியமாடு செய்து இந்த குழந்தைங்கள்ட்ட நீ குடிக்கிறியா நான் குடிக்கட்டுமா? அப்பவே சொன்னேன்ல மொட்டை பாப்பா. அதாங்க சொன்னேன்லங்க பால் பாப்பா மொட்டை பாப்பா. என்ன பண்ணுவேன் ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன் மலர் டீ நல்லா இருந்துச்சா? நல்லா இல்ல. நல்லா பால் எப்படி இருந்தது? சக்கரை இல்ல. சாப்பிட்டோன்னு எனர்ஜி வந்துருச்சா? என்னடா குதிரை பால் என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. 6 மணி எப்படி 6 மணி ஆயிடுச்சு. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டோம். இப்போ வந்து 6 மணி எத்தனை மணிக்கு 6 மணி ஆயிடுச்சு. கௌரி மாதிரி கத்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஏய் வாட் தி ஃபக் இஸ் ராங் வித் யூ? வந்துட்டு ரூமுக்கு போகலாங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் வந்து நாங்கள் மண்டபத்திலேயே தங்கி தூங்கி அப்படியே எழுந்திரிச்சு முடிச்சாச்சு. எதுக்கு போயிட்டு தேவையில்லாமல் நைட் அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு தனியாக காசு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மண்டபத்திலே தூங்கிட்டோம். கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஃப்ரெண்டு நல்லா பார்த்துக்கிட்டான். கம்ஃபர்டபுளாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து அதை கம்ஃபர்டபுளாக வந்து சொல்லுவாங்க. ரூம் வந்து எப்படி லக்ஸூரியஸாக இருந்துச்சா? ரூம் இல்ல மண்டபம். மண்டபம் சொல்லுங்க. மண்டபம் இருக்கும்போது ஒரு மண்டையை எங்க எங்க சொல்றேன் எங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. எங்க நீங்க சொல்லுங்க. என்னங்க எப்படிங்க கம்ஃபர்டபுளா தூங்குனீங்களா? லக்ஸூரியஸா இருந்துச்சா? சொல்லுங்க. யாரு என்ன சொல்லுவா? மொட்டை
ஹெல்மெட் மண்டையிலே விழுந்துச்சு நைட்டு. நல்லா இருந்துச்சா? நீங்க சொல்லுங்க. லக்ஸூரியஸா இருந்துச்சா? மண்டை விடுங்க. நல்ல சரியான தூக்கமா? அவரை எழுப்பி விடுங்க. தான் முரட்டு தூக்கம். என்ன பார்த்தாலே தெரிஞ்சுட்டாங்க. என்னங்க நல்லா தூங்குனீங்களாங்க? தூக்கத்துல இருக்க அவன் தூங்குனாங்க. எழுப்பி விடு. தூங்கலை ஒருத்தன் தூங்கலடா. இப்போ நீங்க சொல்லுங்க, எந்த அளவு லக்ஸூரியஸாக பார்த்துக்கிட்டீங்க மண்டபத்தில்? தண்ணி கேன் போட வந்தாங்க. இவர்தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தவரு. அதனாலதான் நல்லா தூங்கிருக்காங்க. நான் நெளிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பின்னாடி தான் வேற உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன். லொட்ட ஏனா ஏழை வெடுக்கிற, நீ எல்லாம் உருப்பிடவே மாட்ட, கருமம் பிடிச்ச நாய. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா நொய்யிட்டு ஹெல்மெட்ல இங்க வச்சிருக்கானு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேத்துக்கும் வித்தியாசமும் தெரிய மாட்டேங்குது. திடீர்னு காட்டிங்களான் இருப்பேன். பேச்சும் ஒரே மாதிரி இருக்கு, ஆளும் ஒரே மாதிரி திருசா இருக்கீங்க. கார்த்தி, நான் என்ன சொல்றேன், கலந்தடி கொஞ்சம் இது மிக்சிங் போடு. ஆத்து 2 ஆத்து. நைட்டு போன மிக்சிங்கே என்ன தெரியல. ஒன்றும் இல்லை. இந்த இதை நீ குடி. காட்டு என்ன பண்ணி வச்சேன்? நான் தான் இருப்பேன். பரவாயில்ல காட்டு. சும்மா சும்மா காஜி 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 காலங்காத்தாலே காஜியா சுத்துறானுங்க. போட்டோ பார்த்துருந்தாங்க. காலையிலேயே காஜி காஜி காஜின்னு சுத்துறானுங்க. காலை காட்டி ஆடிட்டு இருக்கிறது காஜியா? அவன் காலை காட்டிட்டு ஆடுறத போய் பாக்குறீங்க நீங்க. ஒரு தமிழ் ஆடிட்டு இருக்க. அது சொன்னல காஜி காஜி. அவங்க கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஏய் என்னடா கார்த்தி, யாரு வீட்டு பேனரா இருந்தாலும் என்னடா? கார்த்தி கார்த்தி தலைமையில வச்சுட்டு அவ்வளோ என்னங்க கிளறி விட்டாங்க? அதுக்கு முன்னாடி முடியும் ஒரு டீசென்ட்டான குரூப். பேசுறதே கிடையாது. யாரும் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. தாயடி எல்லாரும் ஒரு தலைமானி தலைமானி மலர்லாம் வந்து களைச்சு போயிருக்கான். மொட்டை போன்லயே இருந்தீங்கன்னா விட்டுட்டு ஓடிடுவா. பாத்துக்கோ. அப்படிதாங்க இருக்கணும். அப்படியே அதுல சும்மா தாண்டா வச்சிருக்கானுங்க. அப்படியே அதுல சும்மா தாண்டா வச்சிருக்கானுங்க. 2 வேலை வாங்குறேன். 2 வேலை பாத்தியா? என்னென்ன வேலைடா அப்படின்னு சொல்ல போட்டா வந்து அதை 10 இடம் வந்துடும். அதை கூட்டிட்டு போயிட்டு ட்ரிப் பிளானர் ஏன்னா நீங்க இதுலயே போயிடலாம். அப்படியே போயிடலாம். இதுல போனீங்கன்னா வேற எங்கேயா போயிடுவடா. கார்த்தி உன்னை பார்த்தா கூடலூர் சந்தையில மாமா மொட்டை மொட்டை எங்க மியூசிக் இருக்குங்க. என்ன எங்க 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 எக்ஸ்பிரஷன் காட்டுறா மொட்டை. ஜில்லு ஜில்லுன்னு எப்படி இருக்கு? ஜில்லு ஜில்லுன்னு எப்படி இருக்கு காட்டுறேன். அதனால ரியாக்ஷனோட காட்டுறா. மூஞ்சில மலரணும். ஏடா இங்கே வாடா, ரோட்லயே வாடா. காட்டி கட்டுப்படுத்த முடியல.
டேய் சூனியன்டா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இந்த வழியா வந்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து யாருக்கு வேணாலும் இடம் கொடுப்பான். இந்த வளாக பார்த்து யாரு வரணும்னு நினைச்சீங்கனாலும் தங்கணும்னு நினைச்சீங்கனாலும் கார்த்தி வீடு இருக்கு. குழந்தை வளகாப்புக்கே வச்சு வந்துருவாங்க. நீங்க போடுறதுக்கு இல்ல. மட்டும் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. அட்வென்ச்சர்ஸுங்க. ட்ரெக்கிங் பண்ணிருக்கீங்களா? ட்ரெக்கிங் பண்ணிருக்கீங்களா? ஏய் ஜெய்னவனை பார்த்து நம்ம 2 3 இருக்கியா? இருக்கிறதுல அதிக பார்க்க ஜெய்னவன் தான்டா. ஒரு 6 பேர் வந்திருக்கோம். ஆளு ஒரு 2 கிலோ. ஏய் மாறு என்னடா என்ன வருது? குதிக்கணும்னு என்ன வருதா? நினைச்சு இறங்கலாம் போலன்னு நம்ம இங்கதானே வந்து உட்காந்துருந்தோம். வெயில் மொட்டை வெயில் ஆண்டு இங்கே தான் வந்து வரிக்கை சுடுவாங்க. இங்கே தான் வரிக்கை இதான் வந்து வரிக்கை சுடுறது. இப்போ நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தோம்னா வரிக்கை சுடுற ப்ராசஸ் எல்லாம் காமிச்சிருப்போம். பட் வந்து இன்னைக்கு நம்ம மேரேஜ்க்கு வந்ததுனால இங்கெல்லாம் யாராச்சும் படுத்திருந்தாங்களா நைட்டு? தூங்கினா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வாக்கிங் போவோம் எங்கேயாவது. அது பேர் வேறடா. ஏய் சொல்றா சொன்ன வந்தா டாஸை பத்தி சொல்லணும். ஏய் சொல்றா டாஸ்னா என்ன? டாஸ் 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 என்ன டாஸ்? யாரதா? யார் அது? திருடன். என்ன வேணும்? டாஸ் வேணுமா? எதுக்கு வேணும்? எதுக்கு டாஸ் வேணும்? டாஸ் பண்ண வேணும். முடி வேணும். என்ன டாஸ் பண்ணுவ? டாஸ் பண்ணுவேன். டாஸ் பண்ணி டாஸ் கொடுப்பேன். ஆளவந்தான் கீழே வந்து வீடு, மேலே வந்து வரிக்கை செய்யறதுக்கு பேக்கரி. சரி ஆளவந்தான் காட்டுறா. டேய் டேய் செவுத்த கடிச்சு தூப்பு. ஆளவந்தான் செவுத்த கடிச்சு தூப்புடா தம்பி. விஸ்குன்னு ஆளவந்தான் பொறுமையா கழட்டணும். பின்ன ஆளவந்தான் செவுத்த கடிச்சு தூப்புங்க. ஆளவந்தான் விஸ்குன்னு எடுக்கூடாது. பொறுமையா எடுக்கணுமா? அவருதான் அப்படி பேசுறாரா? எனக்கு அப்படி புரியுது. ஐபோன் சார் விஸ்குன்னு போடுங்கன்னா என்ன ஆகும்? கட்டாயிருக்கும். பாவம் எதுக்கெல்லாம் பயப்படுறாரு? உள்ளே கட்டாயிருமா? போன் சார்ஜர் இந்த இதை சொன்னேன். ஏய் இதுலயும் போடலாமே. அது இன்னொரு குத்த முடியாது. விடு விடு விடு. ஒண்ணு குத்தியாச்சு. மாத்தி மாத்தி குத்தக்கூடாது. இவரு வந்ததுல இருந்தே டபுள் மணில வச்சுட்டு இருக்காரு. நவுறா 18+ கண்டென்ட் போட்டு விட்டுறேன். என்ன பாய் வைக்கிறாங்க? வந்தோடனே பாய் வைக்கிறாங்க. கட்டளை இருக்காம கட்டளோட வந்து போராட்டா. சரி பாத்ரூம் எங்க இருக்கு? கீழே இருக்கா? எப்படி நான் லுங்கிய போட்டு வரேன். டேய் கிளம்புனீங்கன்னா ஓகே. அடியில இருந்தத போட சொன்னாங்க. போட்டா அடியில இருக்கு. அங்க இருக்கு. இது என்ன குளிர்?
இது என்ன குளிரு? நான் பார்க்காத குளிரு. ஆரஞ்சு வாங்கி வந்தேன். எப்படிடா அதுக்குள்ள நீ போயிருவியா? போ கீழே போறாரு போ. டேய் அவன் பாத்ரூம் போறான்டா, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதுடா. மொட்டா 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 எங்க போற? கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே இல்ல ஃபுல்லா லேடிஸா? அங்க போ. எங்க இருக்கு? அந்த ரூம் போய் பாரு. எனக்காக நீ ஏங்க பேசாம வாக்கிங்காவது போகலாம். டேய் இங்க வா, டேய் இங்க வாடா, டேய் இன்னும் 2 மணி நேரத்துல காது குத்த போறாங்க. கழுவிட்டு வந்தா கமலஹாசன் மாதிரி இருப்பேன்ல. மொட்டை காலங்காத்தால இந்த பாட்டு கேட்டு வீடியோ சாங்கா பாக்குறப்ப அப்படியே சூப்பரா இருக்கு. என்னடா காலையில இதை கேட்டாதான் பூஸ் பம்ப்ஸா ஆமா ட்ரெஸ் எல்லாம் ஊத்துருவாங்க மோட்டிவேஷன். எங்க கதை சொல்றான் எஸ்டி? டேய் எஸ்டி என்னடா எஸ்டி? காலையில பாத்ரூம் போனா எப்பயும் போல டவுசர் இருந்து இப்படி மாட்டிட்டேன். போயிட்டு எந்திரிச்சு டவுசர் வச்சிருந்தேன். எங்கடா டவுசரே காணும். மேலே இங்கேயும் பார்க்கறேன். அப்புறம் எங்க வச்சோன்னு மண்டையில சொல்லிட்டு அப்புறம் டவுசர் ஆஹா காலையிலே சமந்தான் 1000 கொக்கி வந்தா. நான் ஒரு வழியா காலையில 1000 கொக்கி வந்தாலும் பாத்ரூம் போகும்போது டவுசர் மண்டையில போட்டாதான் நல்லா இருக்கு. அண்ட் காலையில ஒரு வழியா கிளம்பு. இப்போ வந்து ஒரு 10:30 மாதிரியே இருக்கேன்ல. 11 ஆகி போச்சு. 11க்கு தான் வந்து பாருங்களேன் சமையல்காரன் குக்கு. அதான் நான் சொன்னேன். நான் குமார் இருக்கு மனசுல நினைச்சேன் சொல்ல. அண்ட் 11 மணிக்கு ஃபைனலாக வந்து கிளம்பியாச்சு. போய் பார்த்துட்டு முடி இருக்கிறதுனால தான் நான் கருப்பா தெரியுறேன் போல ப்ரோ. வெள்ளையா இருக்கேன். ஆமா அங்க பாரு வெள்ளையா இருக்க பாரு. ரொம்ப இல்ல மேலதான் கருப்பா இருக்கு. இங்க கருப்பா இருக்கு. மூஞ்சே கருப்பாயிருது. இங்கதான் கருப்பா இருக்கு. ஆனா இங்க எல்லாம் நல்லா தான்டா இருக்கு. நீ வெள்ளடா. போன் பேசிட்டே இருக்காரு. வேலை ஒருத்தர் ஷூ போட்டு ரெடி ஆயிட்டாரு. நான் இன்னும் ஷூ போடல. அதனால நம்ம ஷூவை போட்டோம்னா போன் அடிச்சிட்டு இருக்கு. என்ன பதில் சொல்லுவேன். வேலையை விட்டுட்டு வந்து ஆடியும் வெட்டி கட்டிக்கோ. வெடி கட்டிடலாமா? பிரிச்சு கட்டு. எங்கடா இருக்கு வேட்டி? கார்த்தியோட அண்ணன் என்னது காவி கலர் வேட்டியா? கார்த்தியோட அண்ணன் போய் நின்று அடுத்து கார்த்தி உனக்கு எப்படா கல்யாணம்னு கேட்கணும். ஏய் நானே எனக்கு கல்யாணம் பண்ணல. பாய்ஸ் வந்து மேரேஜ் கிளம்பியாச்சு. நான் முன்னாடி போறேன். ரவுண்டு கண்ணாடி தான் எடுத்து வச்சேன். வேணாம் காந்தி சாத்தா நல்ல ஆளை பிடிச்சி போறான். பாய்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒயிட் காம்பினேஷன்ல பாய்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் காம்பினேஷன்ல இருக்காங்க. சினிமாட்டிக் வைக்கிறாரு. ஆமா நான் விளாக்ல சினிமாட்டிக் எடுக்காத. சினிமாட்டிக் போனாலே சார்ஜ் போய் பறி போய் சார்ஜிங்கிறத ஒன்று தாண்டி சினிமாட்டிக்ல ஒருத்தரை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். வேற எதுவும் ஆமாண்ணா அதெல்லாம் தெரியும்டா. அதெல்லாம் தெரியாம இடம் இருக்கும். நம்ம இப்ப பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம் கல்யாண மண்டபத்துக்கு.
நேற்று நடந்தோம், இன்னைக்கும் நடக்கிறோம், இப்பயும் நடக்கிறோம். அண்ட் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேபி. பஸ்ஸில் பிள்ளைங்க அவ்வளோ அந்த ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா மண்டபம் வந்துருச்சு. வந்து கேரளா பஸ் சூப்பராக இருக்கு. சொல்லுங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் ப்ரோ? கேரளா கேரளா. எதுக்காக?